டஸ்டின்லி ஃப்ரீசேருங்கிற ஒரு நபருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அவர் அப்நார்மலா இருக்கக்கூடிய பல உருவங்களை அவர் நேரடியாவே பார்த்ததாவும் தான் பார்த்த அந்த உருவங்களை போட்டோ அண்ட் வீடியோ எடுத்ததா சொல்லி ஒவ்வொன்றையும் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அப்படி அவர் என்னத்தை தான் பார்த்தாருங்கிறத நீங்களே ஒரு கணம் பாருங்க. நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நபருக்கு சடனா சில விஷயங்கள் வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்ணிருக்காரு. அதே சமயத்துல தான் பார்த்தது எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காரு. இந்த ஒரு சமயத்துல அங்க மாட்டப்பட்டிருந்த ஒரு டிவில அவரை தவிர வேற ஏதோ ஒரு உருவம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. இதுல மொத்தம் 2 உருவம் தெரியுது. அதுல ஒண்ணு அவருடைய உருவம், இன்னொன்னு என்னங்கிறது அவருக்கே தெரியல. ஏன்னா உருவம் தெரியக்கூடிய அந்த இடத்துல திரும்பியும் பார்த்திருக்காரு. அதே சமயத்துல போன் கேமரால வீடியோ எடுத்து காட்டியிருக்காரு. அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா அப்படி வித்தியாசமா தெரிஞ்ச அந்த உருவம் அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்திருக்கு. சரி, இதற்கு மேல இந்த இடத்துல இருந்தா சேஃப் இல்லன்னு சொல்லிக்கிட்டு உடனடியா அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காரு. அப்போதைக்கு அவர் போயிட்டு இருக்கிறப்ப தன்னைத்தானே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிருக்காரு. அவருக்கு பின்னாடி வித்தியாசமா தெரிஞ்ச அந்த உருவம் மறுபடியும் அவருடைய கேமரால ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருந்திருக்கு. இப்படி அவருக்கு நடந்ததுக்கு எக்ஸாக்டா என்ன காரணங்கிறது தெரியல. ஆனா இது மாதிரியான ஒரு சம்பவம் உங்களுக்கு கூட ஏற்கனவே நடந்திருக்கலாம். மெக்சிகோ நாட்டுல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த ஃபுட்டேஜ் ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் பயங்கரமா கதிகளுங்க வச்சிருக்கு. ஏன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 2 பேர் நிக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆனா இதுல ஒருத்தர் இருக்காரேங்கிறது டவுட் தான். ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு அதன் பிறகு ஒரு மனிதனோட உருவத்துல தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோவை உற்றுநோக்கி கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே ஒரு விஷயம் நல்லாவே புரியும். ஏன்னா டிரான்ஸ்பரண்டா மறையக்கூடிய அந்த உருவம் 2ஆ தான் தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல இது மனிதனோட உருவத்துல எதற்காக தெரியணுங்கிறது தான் கேள்விக்குரிய விஷயமா இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறப்ப நல்லாவே தெரியுது இது கண்டிப்பா மனிதனா இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அதே சமயத்துல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லயும் எந்த ஒரு கோளாறுமே இல்லங்கிறது தெளிவாவே தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெனசாங்கிற ஒரு லேடி நைட்ல தூங்கிட்டு இருக்கிறப்ப சடனா எழுந்திருக்கிறாங்க. இது கூடவே தூக்கம் வராம ரொம்ப நேரமா தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனாலவே ஜன்னல் வழியால வெளியில ரொம்ப நேரமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போதைக்கு அவங்களுடைய பூத்தொட்டிக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களோட தலை பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்கு. இதை உடனே பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட்ட அவங்க தன்னுடைய மொபைல் கேமரால இதை கண்டினியூஸா வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. தான் எடுத்த இந்த வீடியோ தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு இந்த வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொரு நாளுமே சேம் டைம்ல எழுந்திருச்சிருக்காங்க. சரி, அந்த உருவம் தெரியுதான்னு சொல்லி மறுபடியும் போய் பார்த்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு தவிர எந்த ஒரு நாளுமே அந்த உருவம் சிக்கவே இல்லையா. வெளியூர்ல இருந்து வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த பெண் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்கல. உடனடியா அந்த இடத்துல காலி பண்ணிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. நீங்க சின்னதா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. நைட் டைம்ல நீங்க தனியா கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வழிபாதையில இப்படி ஒரு உருவம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா குழந்தையோட உருவத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு கையில பைப்பை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா அதே இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கு. இந்த கார்ல டிரைவ் பண்ண வரும் இந்த இடத்த தாண்டி போலாமா இல்லனா ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு பின்னாடி போயிடலாமான்னு சொல்லி ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா கடைசியில குள்ளமா இருக்கக்கூடிய அது கண்டிப்பா ஒரு குழந்தையா இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு காரை விட்டே இறங்காம ஓரமா அவரு பாட்டுக்கா போய்கிட்டே இருந்திருக்காரு. இந்த காட்சி எல்லாமே அவர் கார்ல இருந்த டேஷ் கேமரால கிளியரா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்திருக்கு. உங்ககிட்ட பேய பார்த்ததா சொல்ற நிறைய பேர் கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டு பாருங்க. அவங்க பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பேய் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க பேய பாக்குறாங்கன்னா கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே கடவுளை கண்டிப்பா பார்த்திருக்கணும்ல. ஒருவேளை சில சமயங்கள்ல கடவுளை பார்த்துட்டு தான் நம்ம பேய் நினைச்சுக்கிறோமோ என்னமோ தெரியல. ஏன்னா ஒரு ஃபார்மர் மூலமா எடுக்கப்பட்ட இந்த ஒரு போட்டோவை நீங்களே கொஞ்சம் பாருங்க. பிரேசில் நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு வயதானவர் அதிகாலை டைம்ல காடைகளை எட்டியில ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போதைக்கு பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு உருவம் அவருக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியா பாத்தீங்கன்னா தன்னுடைய மொபைல் கேமரால அது போட்டோ எடுத்துக்கிறாரு. இந்த ஒரு காட்சியை நேர்ல பார்த்து போட்டோ எடுத்த அந்த நபர் என்ன சொல்றாருன்னா இது கண்டிப்பா கடவுளா தான் இருக்கணும்ங்கறத சொல்லியிருக்காரு. ஒரு டோர்பெல் கேமரால ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த காட்சி இந்த அளவுக்கு பெரிய விஷயமா மாறும்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோல ஒரு கார் ஒண்ணு போகுது நல்லாவே தெரியுது. அதற்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை எக்ஸாக்டா பாக்குறப்ப கார் மூலமா யாரோ ஒருத்தவங்கள மோதப்பட்டு அவங்கள அப்படியே எடுத்துக்கிட்டு போற மாதிரி தானே தெரியுது. ஆனா இந்த வீடியோவை கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தா அந்த காருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த காட்சி டோர்பெல் கேமராலயே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தாலும் இதை நேரடியா அந்த ஹோம் ஒன்று பார்த்திருக்காங்க. அதே சமயத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போலீஸ் போயிட்டு இந்த ஃபுட்டேஜஸ் ஒப்படைச்சிருக்காங்க. மீடியாலயும் வந்து இவங்களை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அக்யூரேட்டா அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த காரோட ஓனர் மட்டும் யாருங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல.
ஒரு பார்க்கிங் ஏரியால தன்னுடைய காரை பார்க் பண்ண வந்த ஒரு நபரால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. ஏன்னா அந்த பார்க்கிங் ஓரமா யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா சட்டையே போடாம அந்த இடத்துல நின்னுகிட்டு உடம்ப லைட்டா பெண்ட் பண்ணி தலையை சாச்சிக்கிட்டு ரொம்பவே வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கண்டிப்பா எந்த ஒரு சாதாரண மனிதனும் இந்த அளவுக்கு வித்தியாசமான ஆக்டிவிட்டில பட்ட பகலே ஈடுபடுறதுக்கு கண்டிப்பா சான்சஸே கிடையாது. உண்மையிலேயே இவர் சிரிக்கிறத பாக்குறதுக்கு ரொம்பவே கொடூரமான முறையில தானே இருக்கு. நிக்கோலோ பெர்னிக்கஸ்ங்கிற ஒரு நபரால் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் சோசியல் மீடியால இப்படி வைரல் ஆகிறதுக்காக இப்படி பண்ணிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி பல பேர் பல விதமா சொல்லிக்கிட்டு வந்தாலும் யார் சொல்றது உண்மைங்கிறத யாராலையுமே சொல்ல முடியல. காரணம் இந்த வீடியோ எந்த இடத்துல எடுக்கப்பட்டது, இந்த வீடியோல இருக்கக்கூடிய நபர் யாரு, இந்த வீடியோவை யார் எடுத்தாங்கிறது தெரியல. ஆனா பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த காட்சி அந்த பார்க்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா கதிகலங்க வச்சிருக்கு. ஏன்னா அந்த பார்க்ல சாதாரணமா இருந்த ஒரு பெண் சடனா பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வித்தியாசமான முறையில நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதே சமயத்துல அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாக்குறதுக்கு டோட்டலா டிஃபரெண்டா இருந்திருக்கு. சாதாரணமா இருந்த அவங்க இப்படி வித்தியாசமா மாறினதுக்கு காரணம் என்னங்கிறது தெரியல. ஆனா இவங்க சுய நினைவா இருந்திருந்தா அந்த இடத்துல இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல கண்டிப்பா ஈடுபடவே முடியாது. ஒரு கட்டத்துல பாடி டயர்ட் ஆகி கண்டிப்பா பேலன்ஸ் தடுமாறி அவங்க கீழவே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அவங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த அந்த பெண்ணும் பயங்கரமா பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியும் போயிருக்காங்க. பார்க்ல நடந்த இந்த சம்பவத்தை ஆளாளுக்கு தங்களுடைய போன் கேமரால வீடியோ எடுத்து அதை தங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்லயும் அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்படி அப்லோட் செய்யப்பட்ட காட்சி தான் நீங்க பாக்குற இந்த வீடியோ. ஒரு பாலடைஞ்ச ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போதைக்கு பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு அதன் பின்னே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்காரு. பர்டிகுலர் அந்த பிளேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வித்தியாசமா பார்த்த எதுவுமே அந்த இடத்துல சிக்கல. சப்போஸ் அது நம்ம முன்னாடியே வந்து நின்னாலும் அது என்னன்னு மத்தவங்கள்ட்ட காட்டுறதுக்காக கண்டினியூஸா பாத்தீங்கன்னா தன்னுடைய மொபைல் கேமரால வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா அப்போதைக்கு வித்தியாசமா பார்த்த அது அவருடைய கண்ணுல சிக்கல. ஆனா அவருடைய கேமரால நல்லாவே இது ரெக்கார்ட்ஸ் பெற்றிருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் செஞ்சது அவருக்கே தெரியாம இந்த காட்சி ரெக்கார்ட்ஸ் பெற்றிருந்திருக்கு. வீட்டுக்கு வந்து தன்னுடைய மொபைல் கேமரால எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் திரும்ப ஓபன் பண்ணி பாக்குறப்பதான் இந்த ஒரு உருவம் சிக்கிருக்கிறது அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோவை இன்டர்நெட்ல பார்த்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது கண்டிப்பா மங்கியா தான் இருக்கணும்ங்கறத சொல்லியிருக்காங்க. ஓரளவு நமக்கும் பாக்குறப்ப இது ஒரு மங்கி மாதிரி தான் தெரியுது. ஆனா இதை நேர்ல பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா இது கண்டிப்பா மங்கியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லங்கிறத சொல்லியிருக்காரு. ஈவினிங் டைம்ல ஒரு ஃபிஷர்மேனால ரெக்கார்ட்ஸ் பெற்ற இந்த வீடியோல அவர் உயிரை அவரை காப்பாத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த தூண்டில் மெட்டலால உருவாக்கப்பட்டது. கைப்பிடி மட்டும்தான் உட்டால கவர் பண்ணப்பட்டிருக்கும், மற்ற எல்லாமே மெட்டல் தான். இவர் நல்லா தான் அந்த ஒரு இடத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு சமயத்துல அவருடைய தூண்டில்ல அவருக்கு ஷாக் அடிச்சிருக்கு. இந்த மாதிரியான அறிகுறி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல மிகப்பெரிய புயலோ இல்லனா பயங்கரமான இடி விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனாலவே இதை ஒரு அலட்சியமான விஷயமா எடுத்துக்காம உடனடியா அந்த இடத்துல இருந்து கிளம்பிருக்காரு. இவர் கிளம்புனதுமே அந்த இடத்துல பயங்கரமான புயல் வந்திருக்கு. இது கூடவே பயங்கரமா இடி இடிச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரியான தனியான பிளேஸ்ல போகிறப்போ உங்களுக்கு இது மாதிரியான அறிகுறி இருந்துச்சுன்னா உடனடியா அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துருங்க.